சாவித்ரி கோவிந்தராஜன் பாவைப்பூர் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளைன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வெறும் தக்காளி பழம் வச்சு நம்ம ஒரு பிளைன் பிரியாணி எப்படி சிக்கன் மட்டன் எல்லாம் செய்வோமோ அதே மாதிரி ஆனால் சிக்கன் மட்டன் ஃபிஷ் இதெல்லாம் எதுவுமே போடாமல் ஒரு பிளைன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு, வேலைக்கு போகிற பெண்களுக்கு, ஆண்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் என்ன இருக்கோ டக்குன்னு நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை இல்லாமல் இந்த பிரியாணி செஞ்சு 2 எக் இருந்ததுன்னா எக் ஆம்லெட்டோ ஏதாவது போட்டுக்கலாம், இல்லைன்னா ரைத்தா வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இந்த பிளைன் பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்த்துறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த பிரியாணிக்கு நீங்கள் வீட்டில் பொன்னி ரைஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சீரக சம்பா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை சீரக சம்பா குருணை கூட நீங்கள் வாங்கி செஞ்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 400 கிராம் எடுத்துருக்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக ரொம்ப லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பழம் எடுத்து மீடியம் சைஸு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தயிர் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி தலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு, அதே புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு. இதுக்கு கடைசியாக நம்ம கொஞ்சம் லெமன் புழிஞ்சுட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தனியா பொடி பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம்மேடு பிரியாணி மசாலா அது 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். அப்புறம் இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி. இவ்வளோதான். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன். அது கூடவே நெய் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ எல்லாமே வதக்கிறதுனால கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த 2 டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் 1 ஸ்பூன் சேர்த்தேன். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் பிடிக்காதவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், ஒரே ஒரு சின்ன பட்டை போட்டிருக்கேன், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அன்னாச்சி பூ. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த எண்ணெயில் நெய் சேர்த்து நம்ம இந்த வெங்காயம் போட்டதும் இப்போவே பிரியாணி வாசம் வந்துருச்சுங்க. நல்லா ஒரு வாசம் வரும். இப்போ இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலருக்கு வரணும். எப்படி ஒரு 2 நிமிஷம் ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு வந்துடலாம். இந்த மாதிரி வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் வதக்கினா போதும். ஏன்னா நல்லா 5 செகண்ட் வதக்கி அந்த ஸ்மெல்லு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட என்ன பண்ணுறோன்னா ஒரு பிடி இந்த புதினா இது கூட சேர்த்துக்கிறோம். அது கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். போட்டு இதையும் ஒரு 5 செகண்ட் வதக்கினா போதும். இது ஒரு 5 செகண்ட் வதக்கிட்டு அது சேர்த்துக்கலாம். தக்காளி கூடையே நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு எல்லாம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் நான் 3/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். நீங்கள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறது பரவாயில்ல. அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா. இது ஹோம்மேட், இது நாங்கள் வீட்டிலேயே தயாரிச்சது. அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். வதங்கட்டும், அப்புறம் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சம் நல்லா குலைவாக வரட்டும். இது எப்படி ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ நான் ஹோம்மேடு பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்குறேன். பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். நம்ம பாவைக்குக் சேனலில் போய் அந்த வீடியோ வேணுங்கிறவங்க பாருங்கள். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வரட்டுங்க. அதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இடையிடையில நம்ம கலந்துட்டுருக்கலாம். பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு 1.25 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், 1.25 டம்ளர் சேர்த்துருக்குறேன். ஏன்னா ஒரு சில ரைஸ் இப்போ நம்ம தம் போடுறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் பிடிக்கும். அதனால் 1.5 நம்ம 1.25 வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு போடல, நம்ம தக்காளி பழம் வேகிறதுக்கு மட்டும்தான் வதங்கிறத உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பிரியாணிக்கு இது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ரைஸ் போடும்போது சரியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடலாம். இப்போ ஃப்ளேவருக்கு வேண்டி நம்ம இந்த பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இப்போ தண்ணியும் ரைஸும் ஒரே அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் வச்சு லெமன் இது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பிரியாணிக்கு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இந்த தோசைக்கல்ல உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் வெயிட்டாக இருக்குதோ, தோசைக்கல் சப்பாத்தி கல் எது இருந்தாலும் வச்சுக்கணும். வச்சுட்டு கல் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் இப்போ இந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம ரொம்ப ஸ்லோ பண்ணிடணும். ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு வெயிட் வச்சுட்டோம்னா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஸ்லோ பண்ணிடணும். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இந்த பிரியாணி எடுத்து இதில் தம் போடணும். வச்சுட்டு நம்ம ஒரு 12 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு 12 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்ம தம் போட்டு ஒரு 12 நிமிஷம் வச்சுருந்தோம். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருக்குறோம். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. அடி பிடிக்கவே இல்லை. நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. வாங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு ஈஸி ரெசிபி கூடங்க. உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ப்ளைன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க. இதே பிரியாணி நீங்கள் மட்டன் சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட குழந்தைகளுக்கு காலை நேரத்தில் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் எல்லாமே ஆனியன் இருக்கும், டொமேட்டோ தக்காளி இருக்கும். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நம்ம எப்படி வீட்டில் வச்சுருப்போம். சீக்கிரமாக நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ரெசிபி காலை நேரத்தில் செஞ்சு கொடுத்து 2 எக் ஆம்லேட்டோ எக் வச்சு கொடுத்து விடலாம். அதே நம்ம மத்தியானம் லஞ்சு கூட வச்சுக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.